நல் உறவில் மகிழ வாருங்களே. இறைவனில் கலந்திடவே வாருங்களே, வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, உறவில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, உறவில் மகிழ வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே, நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் கிளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் கிளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, உறவினில் மகிழ வாருங்களே. உதயத்தை தேடும் இதயங்களே, உறவினில் மகிழ வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching this hymn. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடலையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் நாம் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலை நேரத்தில் உலக காரியங்களை தொடங்குவதற்கு முன்பாக நாம் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். திருப்பால் ஆசிரியர் அழகாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை புடமிட்டு பாரும், என்னை சோதித்து பாரும் என்று சொல்லி குருவானவர் எப்படி ஒரு திருப்பலிக்கு முன்பாக இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு, மனத்துயர் வழிபாடு என்ற இந்த
வழிபாட்டிலே பங்கேற்க அழைக்கின்றாரோ, நம்மே நாம் ஆண்டவருடைய திருவுடலையும் பரிசுத்த இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒரு பொன்னானது வெள்ளியானது நெருப்பிலே புடமிடப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அதுக்கு ஒரு உருவம், ஒரு அடையாளம் கிடைக்கிறது. நம் கழுத்தில் அணிந்திருக்கின்ற செயினாக இருக்கலாம், அல்லது தாலி செயினாக இருக்கலாம், ஒரு டாலஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பொன்னானது நெருப்பிலே புடமிடப்படுகிறது. எனவே திருப்பாடல் ஆசிரியர் எப்படியாக மீண்டுமாக 139வது திருப்பாடலிலே ஜெபிக்கிறார். ஆண்டவரை, என்னை ஆய்ந்து பாரும், என் எண்ணங்களை சோதித்து பார், உம்மை வருத்துகின்ற வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும், என்றுமுள்ள வழியிலே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஆண்டவருடைய உடல் ஏதோ இலவசமாக கிடைக்கிறது, அதை வாங்கி நாம் உண்ணலாம் என்பது அல்ல. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. மாறாக இந்த திருப்பலிக்கு முன்பாக நான் ஆண்டவரை வருத்துகின்ற வழிகளிலே அல்லது ஆண்டவருக்கு பொருந்தாத சில காரியங்களை நான் செய்திருந்தேன் என்றால், ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொல்லி நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த உன்னதமான மேன்மைமிக்க திருப்பலிலே நாம் பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறைதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமரியாதையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையம் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு,
எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதுமில்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 4 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் தாரும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்து, இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வேன். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பராக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும்.
ஒளிர்க. அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த ஆலயத்தில் அவருடைய மடியிலே நாம் அமர்ந்திருப்பது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்பதனை நீங்கள் இந்த நாளிலே அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை எல்லாம் மீண்டுமாக அதே மகிழ்ச்சியிலே இந்த பலிபீடத்துக்கு முன்பாக காண்பதிலே நானும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் நகர்கள் சிற்றூர்கள் என்று சொல்லி பல்வேறு இடங்களுக்கு அவர் சென்று போதிப்பதை போதனைகளாக கொடுப்பதை நாம் காண்கின்றோம். இயேசுவினுடைய போதனைகள் மிகவும் எளிமையானவை, யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் சாதாரணமாக படிக்க தெரிந்தாலே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். இயேசு ஆண்டவர் இப்படியாக ஜெபிக்கிறார். தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகின்றேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீ வெளிப்படுத்தினீர். ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஒரு குழந்தை மனம் இருந்தாலே போதும், அது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதுபோன்ற ஒரு போதனையை தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கிறார். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சாதாரண ஒரு எளிமையான போதனை நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த போதனையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதனை அவருடைய இந்த போதனை நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி தன்னுடைய வாழ்வியல் முறையை, அந்த குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்பதனை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அல்லது மற்ற நாட்களிலே திருப்பலியே நாம் வருகின்ற பொழுது, நாம் ஆலயத்திற்கு வெளியே இருந்தோம் என்றால் அந்த குழந்தை ஒரு நாள் அதுவும் ஆலயத்திற்கு வெளியே சென்றுவிடும்.
வாழ்வியல் முறையை அதனுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பெற்றோர்கள் ஆலயத்துக்கு முன்பாக வந்து வழிபடத்துக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை ஜெபிப்பது என்பது என்ன என்பதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறது. எனவே அதுபோன்ற ஒரு வாழ்வின் முறையை தான் ஆண்டவர் குறிப்பாக இந்த நாளில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை இஸ்ராயல் மக்களோடு செய்து கொள்கின்றார். அதை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். அது என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், நீங்கள் என்னுடைய மக்கள் என்பதனை ஒரு உடன்படிக்கையின் மூலமாக அவர்களோடு ஏற்படுத்துகிறார். எனவே நான் உங்களுடைய கடவுளாக இருந்தேன் என்றால் நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வாழ்வியல் முறையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மோயிசன் மூலமாக விடுதலை பயணம் 20வது அதிகாரத்திலே ஒரு வாழ்வியல் முறையை அந்த இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளையை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை எல்லாருக்கும் தெரியும். நாம் புதுநன்மை அடிக்கின்ற பொழுது சின்ன குறிப்பிடத்தில் இப்பொழுது திருமறைச்சுவடி என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் இஸ்ராயல் மக்கள் கடைபிடிக்க வேண்டும். எனவே தான் இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 5வது திருவசனத்தில் ஒரு யூத பெற்றோர், ஒரு யூத குடும்பம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி இந்த வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அழகான ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ராயலரே நீ கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரை நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அவர் மீது நீ அன்பு கூற வேண்டும். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், எனவே உன் குழந்தைகளின் உள்ளத்தில் பதியுமாறு நீ சொல். பாருங்க, ஒரு யூத பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் முறையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போன்றுதான் இன்றைய புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஆண்டவர் நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கொடுக்கிறார். உப்பினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். உப்பு அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சாம்பார் வைக்கணும், ஒரு முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்ணும் அல்லது வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அதை சமைக்கின்ற பொழுது அந்த குழம்பில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கரண்டியை விட்டு உப்பை தேடுவது கிடையாது. உப்பு எங்கே இருக்குது அந்த குழம்புல அப்படின்னு சொல்லி தேடுறது கிடையாது. மாறாக நமக்கு எது பிடிக்கின்ற வெண்டைக்காயோ அல்லது முருங்கைக்காயோ நம்ம தேடுறோம். உப்பு எங்கே இருக்குது? உப்பு கரைந்து விட்டது, தன்னையே இழந்து விட்டது. எனவே இந்த வெண்டைக்காயும் இந்த முருங்கைக்காயும் உனக்கு ருசியாக இருக்கணும் அப்படின்னா இந்த உப்பு கரைய வேண்டும். கொஞ்சம் தான் போடணும், நிறையாலாம் போட வேண்டியது, கொஞ்சம் தான் போடணும். அப்போ இந்த உப்பினுடைய தன்மை, அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே கவனமாக கேளுங்க, மற்றவர்களுக்கு ருசியாக மாற வேண்டும். உடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, மாறாக அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதனை தான் ஆண்டவர் இயேசு நீ உலகிற்கு உப்பாக இருக்குன்னு சொல்கிறார். நற்செய்தியை பாருங்கள், நீ இழக்கலை அப்படின்னா என்ன கிடைக்கும்? நீ நற்செய்தியின் பொருட்டும் என் பொருட்டும் நீ வாழ்வை இழக்க வேண்டியதால், வாழ்வை இழக்கவில்லை என்றால் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ உனக்காக வாழ்ந்தாய் என்றால் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்போ உன்னையே நீ இழக்க நீ கற்றுக்கொள்கின்ற பொழுது உலகிற்கு நீ உப்பாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை ஆண்டவர் இயேசு மீண்டுமாக தெளிவுபடுத்துகிறார். அதற்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன, இந்த முதல் வாசகத்தில் எலியா சாரிபாத் என்ற ஊரில் இருக்கின்ற கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுகிறார். அந்த ஊரிலே எவ்வளவோ செல்வ சீமான்கள் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இந்த எலியா அனுப்பப்படவில்லை, மாறாக சாதாரண ஒரு எளிய பெண் கைம்பெண்ணிடம் அந்த எலியா அனுப்பப்படுகிறார். அப்போ எலியா சொல்கிறார், நீ எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் நீ கொடு. உடனே அந்த பெண் சொல்கிறார், அந்த நாட்டிலே கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது, எனவே நான் ஒரு கைம்பெண், எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான், எனவே என்னிடம் சிறிதளவு மாவும் எண்ணெயும் இருக்கிறது, நாங்கள் சுட்டு சாப்பிட்டது பாடு இறக்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. அப்பொழுது எலியா இறைவாக்கு சொல்ல, அப்படி சொல்லாத, நீ அதை நீ கொண்டு வா, நீ வாழ்வாய். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அவள் தன்னையே இழக்க விரும்புகிறார், தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து இழக்க விரும்புகிறார். பாருங்கள், அவள் வாழ்கிறார். இதுதான். அப்போ
இப்போ நற்செய்தியிலே மீண்டுமாக அழகான ஒரு உவமையை நாம் காண்கின்றோம். ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், போய் கட்டளைகளை நீ கடைபிடி. அவன் அந்த வாழ்வில் முறையாகிய மோயிசன் கொடுத்த அந்த கட்டளை எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்குது. அவனை அன்பொழுக ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்குது. போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கூட நீ வாழ்வடைவார். அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த வார்த்தை போதனை அவனை தொடவில்லை, மாறாக அவன் போய் சென்று விடுகிறான். ஆனால் இதே வார்த்தையை பிரான்சிஸ் அசிசியாரை தொட்டது. தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்தார், நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டார். அதே போன்றுதான் இன்று நாம் அத்தகைய ஒரு வாழ்வை, இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வந்திருக்கிறோம். உலகிற்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும். அவன் கோயிலுக்கு போகல, எனவே நானும் கோயிலுக்கு போக தேவையில்லை அன்பர் என்று சொல்வது என்பது கிறிஸ்துவ வாழ்வியல் முறை அல்ல. அவன் லஞ்சம் வாங்குகிறான், நல்லா வீடு கட்டிட்டான், நிறைய இடங்களை வாங்கி போட்டுறான், எனவே நான் லஞ்சம் வாங்குவதனால் எந்த தப்பும் இல்லை என்று சொல்வது கிறிஸ்துவ வாழ்வியல் முறை அல்ல. மாறாக நம்முடைய நல்ல செயல்கள் மனிதர்கள் மூலமாக ஒளிரும்படியாக ஆண்டவர் சொல்கின்றார். எனவேதான் நீ உலகிற்கு ஒளியாக இருக்கிறாய் சொல்றாய். ஒளி கூட தன்னை இழந்துதான் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது. எனவே தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, அற்புதமான இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நம்மை நாம் ஆய்ந்து பார்ப்போம். உலகிற்கு ஒளியாக, உலகிற்கு ஒப்பாக நான் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைக்குமே தருகிறோம், உள்ளம் ஒன்றுமே தருகிறோம். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மையே அர்ப்பணம். சகோதர சகோதரி, உங்களுடையதுமான இந்த காலை நேர திருப்பலி எல்லாமலும் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதல் கொடையாளையே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபிடத்திலே மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பு தரும் இந்த பரிசுத்த இரத்தத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டே அதற்காக ஆண்டவரை நாங்கள் உமக்கு முழு மனதோடு நன்றி பலி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீங்கள் கொடுத்த ஆவியின் துணையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினியால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நீர் இன்று பார்க்காமல் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான மன அமைதியும் சமாதானத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமே காட்டும்.
உறவில் மனிதம் இணையும் காலம் அழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் இருந்தது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நிறம் வெண்மை, திரு அப்பம் சொல்லும் உண்மை. உறவு மனிதம் இணையும் காலம் கழிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் இருந்தது பிறந்தது. இடரும் பாதம் நடந்திட திடம் தரும் உணவிது. அன்பில் இல்லை என்றும் இல்லை, அன்பை சொல்லா தெய்வம் இல்லை. உறவு மனிதம் இறையும் காலம் கழிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்களையே தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியில் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக இன்றைய நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.